Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். பெட்ரா Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. மாற்றின தேவனை நோக்கி பார்ப்போமாக. சந்தோஷமாக தேவனை ஆராதிப்போம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றோம் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றோம் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை
தேவன் அவர். ஆமாண்டவரே, தகப்பனே இயேசுவே, எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்போமாக அவரை. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ஆமாண்டவரே, என் வாழ்நாளெல்லாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் 11, 12 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். 11, 12 ஆகிய வசனங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். கை உயர்த்தி ஆமென். உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் இருவர் தங்கள் உடன்படிக்கைகளை தெரிவிக்கும் பொழுது அது உடன்படிக்கையாய் மாறுகிறது. When 2 persons comes together and make an agreement, it becomes covenant. உடன்படிக்கையின் தெய்வம் நம்மோடு கூட இடைப்படும்படி வந்திருக்கிறார். நம்மோடு ஒரு ஆழ உடன்படிக்கை செய்யும்படி வந்திருக்கிறார். நம்மோடு கூட யார் உடன்படிக்கை பண்ணினாலும் அந்த உடன்படிக்கையை நாம் நம்ப முடியாத அளவிற்கு அந்த நம்பிக்கையை அற்ற மனுஷர்கள் நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தெய்வம், சால பராக்கிரமமும் உள்ள தெய்வம், அண்ட சராசரங்களையும் ஆண்டு சிருஷ்டிக்கிற நம்முடைய தெய்வம், சிறுமையும் எழுமையுமான நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்கிறது. எத்தனை எத்தனை ஒரு ஆச்சரியம்! தாவீது அதனால தான் சொல்றாரு, என்னை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம். We are nobody for God to remember us. We are nobody for God to make a covenant with us. நாம் யாருங்க? ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு நம் தேவன் அவ்வளவு பராக்கிரமும் வல்லமை உண்மையும் நீதியும் உள்ள தெய்வம். பொய் நாவு நிறைந்த மனுஷனோடு அவர் துணிந்து உடன்படிக்கை செய்வதற்கு நாம் எம்மாத்திரம். ஆனாலும் அவருடைய கிருபை நிமித்தம் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை செய்வதற்காக தான் சபையை இந்த மாதத்தின் கூட்டி சேர்த்திருக்கிறார். கடந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை கடந்து வந்தோம். நமக்குள்ளே
ஒரு சில அசைவுகள், ஒரு சில அலட்சியங்கள், ஒரு சில தடுமாற்றங்கள் இந்த ஓட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புது வருஷத்தில் ஒரு ஆழமான உடன்படிக்கையோடு நாம் நம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளப் போகிறோம், சுத்திகரித்து கொள்ளப் போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த உண்மை உள்ள தெய்வத்திற்கு எவ்வளவு உண்மையாய் இருக்க முடியுமோ அவர் கிருபையை பெற்று நாம் உண்மையாய் வாழ பிரயாசப்படுவோமாக. கை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுவோம். நல்ல கவனியுங்கள். இந்த பூமியில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை அந்த காலகட்டத்திற்கு தெரிந்து கொள்வார். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்வதற்கு மோசேயை ஆண்டவர் நடுவராக தெரிந்து கொண்டு தம்முடைய உடன்படிக்கையை மோசேயின் மூலமாக தெரிவித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய உடன்படிக்கையை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார். பிதாவாகிய தெய்வம் தம்முடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்த குமாரனாகிய இயேசுவின் மூலம் தெரிவித்தார். There is always somebody who God entrust. ஆண்டவர் நம்புகிற ஒரு மனிதன் இருப்பாரானால் அவர்களை நடுவராக வைத்து அவர்களை உத்தரவாதமாக எடுத்து அவர்களை நடுவராக சாட்சியாக நிறுத்தி அவர்களுடைய சாட்சிகளின் நடுவே தம்முடைய ஜனத்தோடு அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்வோமா? அதனால்தான் வேதத்தில் வாசிக்கும் போது, வேதத்தில் பரலோகத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது 24 மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், வார்த்தை, பிதா, ஆவியானவர் என்று மூவர் பரலோகத்தில் சாட்சியிடுகிறார்கள் என்று யோவான் சொல்லுகிறார். இவருடைய சாட்சிகள் எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு முன்பாக தம்முடைய உடன்படிக்கையை தெரிவிக்கிறார். He entrusts somebody. ஒருவனை நம்பி அவனை வைத்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் பரிசுத்தவான்களாகிய ஊழியர்களை அவர் அதிகமாய் நம்புகிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை அவர் உண்மை உள்ளவன் என்று நம்பி. ஒரு ஊழியக்காரனை தேவன் உண்மை உள்ளவன் என்று நம்புகிறார். ஒரு ஆமென் வரலையே. ஆண்டவருடைய பெரிய நம்பிக்கை விசுவாசிகள் மேலையா ஊழியர்கள் மேலையா என்று கேட்டால் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் அதிக நம்பிக்கை வைக்கிறார். என்ன நம்பிக்கை? என்னுடைய மந்தையை நீங்கள் ஜாக்கிரதையாய் மேய்ப்பீர்கள் என்று அவர் ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட தம்முடைய ஜனத்தை இந்த பூமியிலே மேய்க்க, நடத்த, உத்தரவாதம் பண்ண ஒரு நடுவராக ஒரு மனிதனை சாட்சியாய் நிறுத்துகிறார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நடுவில் இருக்கிற மனிதன் உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. இந்த ஊழியக்காரன் உங்களுக்காக சிலுவையை சுமக்கல. இந்த ஊழியக்காரன் உங்களுக்காக எந்த விதமான பாவ பரிகாரத்தையும் செய்யல. ஆனால் they are a testimony. அவர்கள் ஒரு விட்னஸ், அவர்கள் ஒரு சாட்சியின் அடையாளமாக
தேவன் தம்முடைய ஜனங்களை முன்பாக அவர்களை ஒரு உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனாய் வைக்கிறார். கை உயர்த்தி ஆமென். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு என்ன பேசணும்னாலும் அவர் நடுவில் சாட்சியா வைத்தவனை வைத்துதான் பேசுகிறார். அவர் ஜனங்களும் ஏதாகிலும் தேவனிடத்தில் சில முக்கியமான காரியங்களை, சில தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சினதை, தன்னுடைய திராணிக்கு மிஞ்சினதை, தன் கிருபைக்கு மிஞ்சினதை அவர்கள் தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு உதவி செய்ய, உதவியை நாட ஒரு ஊழியக்காரன் நடுவில் இருந்து பரிந்து பேச வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் மோசே தம்முடைய ஜனங்களுக்காக அவன் பரிந்து பேசும்போது சொல்லுகிறான், என் பிள்ளைகளை நீங்க காப்பாத்துங்க, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்தே நீங்க கிறுக்கிடுங்க. எவ்வளோ ஒரு உத்தரவாதம் எடுத்து அந்த நடுவில் நிற்கிற ஊழியக்காரன் தம்முடைய ஜனங்களுக்காக நிற்கிறான். He entrust the man of God. தேவ ஊழியர்களை தேவன் அதிக நம்பிக்கை உள்ளவராய் அழைத்திருக்கிறார். கையெல்லாரும் உயர்த்தி அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே, ஆயத்தம் நானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மாறிப்பேனே. ஆண்டவர் சேவையிலும் மரிப்பதற்கு ஆயத்தமானவர்கள் தேவனுடைய ஊழியர்கள். கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மெய்ப்பர்கள் தோன்றுவார்கள் என்று பேதுரு புத்தகத்திலே ஆண்டவர் பேதுரு மூலமாக எச்சரித்து சொல்லுகிறார். தன் வயிற்று பிழப்புக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் எழும்புகிற கடைசி நாட்களின் ஊழியர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் உண்மை உள்ளவனை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அவன் என் ஜனத்தை நீதியாய் நடத்துவான், அவன் என் ஜனத்தை சரியாய் மேய்ப்பான், என் இருதயத்துக்கு ஏற்றபடி அவன் மேய்ப்பான். என் ஜனத்துக்கு நான் உடன்படிக்கை செய்ய இவனை சாட்சியாய் நிறுத்தி நான் செய்ய முடியும். என் ஜனம் என்னிடத்திற்கு நேரடியாய் சில விஷயங்களை, தன் பலத்துக்கு மிஞ்சி வர முடியாதவைகளை பரிந்து பேசி என்னிடத்துக்கு வர ஒருவனை சாட்சியாக நான் நடுவிலே வைத்திருக்கிறேன். அநேகர் உபதேசம் பண்ணுகிறார்கள், நமக்கு ஊழியக்காரர்கள் தேவையே இல்லை, ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று. தப்பு. ஆவியானவர் எல்லாரோடும் இருக்கிறார். ஆனால் யாரோடு இருக்கிறார்னா, ஊழியக்காரர்களோடு யார் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களோடு தான் ஆவியானவரும் இருப்பார். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னீங்கன்னா, வேத புஸ்தகத்திலே அதற்கு ஆதாரம் உண்டு. முதலாவது எங்களிடத்தில் ஐக்கியமாயிருங்கள், பின்பு தேவனிடத்தில் ஐக்கியமாயிருங்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது. கை உயர்த்தி ஹalleluya. ஒரு ஊழியக்காரன் தேவையில்லைன்னு சொல்ற ஒரு உபதேசம் தலகணம் என்பதுதான் உண்மை, பெருமை என்பதுதான் உண்மை. என்னோடு தேவன் நேரடியாய் பேசுகிறார் என்பது ஒரு விதமான பெருமை என்பதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் 12 அப்போஸ்தலர்களையும் தேவன் தெரிந்து கொண்டு
அவர்கள் கைகளிலே தான் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். எல்லா ஜனங்களும் தேவனோடு முகமுகமா பேச முடியுமா? அவர்களுக்கென்று ஒரு சர்டன் கிரேஸ் லெவல் தான் வேலை செய்து அவர்கள் அந்த கிருபையின்படி தான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். மோசேனிடத்திலே கேட்கிறார்கள், உம்மிடத்தில் பேசுகிறவர்கள் என்னிடத்திலே பேச மாட்டாரா? ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னார், மோசே உன் ஜனங்களோடு நீங்க பேசுங்கன்னு திறந்து கொடுத்தப்போ ஜனங்கள் சாகத்தக்கதாக பயந்தார்கள். மோசே தயவு செய்து தேவனை எங்களோடு பேசவே வேண்டாம் என்று சொல், எங்களால் தாங்க முடியாது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நடுவிலே ஒருவர் சாட்சியாய் இருக்க வேண்டியது அவசியம். அதற்காக இந்த பாஸ்டர் இல்லாமல் நாங்கள் தேவன்கிட்ட போக முடியாதா, எங்களுக்கு நேரடியாக அவர் கூட செல்ல முடியாதா? அப்படி கிடையாது. இந்த பூமியில் அவர் உங்களோடு உடன்படிக்கை செய்ய ஒரு சாட்சியை தேடுகிறார். அந்த சாட்சி யாருன்னா, உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற தேவனுடைய ஊழியர்கள். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோமா? இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். எலியா, எலிசா என்கிற ஒரு உன்னதமான ஊழியர்கள். இந்த எலியா யார் என்று நாம் வாசித்தோம். அவன் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்த ஒரு தகப்பன். இந்த தகப்பனுக்கு ஒரு ஊழியக்காரனாய் பணிவிடைக்காரனாய் இருந்தவன் தான் எலிசா. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்கிறதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. இந்த எலிசாவுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. A man who served a mighty prophet. ஒரு பலத்த வல்லமையான ஒரு தீர்க்கதரிசிக்கு சேவை செய்த எலிசா என்று வாசிக்க கேட்டோம். நல்ல கவனிங்க. இந்த எலிசா எலியாவுக்கு எல்லா விதத்திலும் பணிவிடை செய்து இந்த ஊழியக்காரனோடு நான் நடந்து பரலோகத்தில் உள்ள என் தேவனை நான் காண்பேன், நான் கரை சேருவேன், எனக்கென்று வைக்கப்பட்ட என்னுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்றதான ஒரு மிக பெரிய வெளிப்பாடை இந்த எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசாவுக்கு கிடைக்கிறது. A revelation that is birthed in Elisha. என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய எனக்கு தேவன் கொடுத்த தீர்க்கதரிசியாகிய எலியா அக்கினி ரதம், குதிரை வீரர், என் தாப்பனுக்கு நான் தண்ணீர் வார்த்தால் நான் போய் சேர வேண்டிய லக்கை போய் சேருவேன். இந்த தீர்க்கதரிசி என்னை கரை சேர்ப்பான். இந்த தீர்க்கதரிசியை பின்பற்றினால்
நான் வானம் திறப்பதை பார்ப்பேன். இந்த தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து போனால் நித்தியத்துக்குரிய வழியை எனக்கு இந்த தீர்க்கதரிசி காண்பிப்பார் என்று தன் இருதயத்திலே ஒரு வெளிப்பாடு பெற்றவனாக அவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறான் தேவ மனுஷனோடு. நல்லா கேளுங்க, ரூத் நகோமியோடு கூட பிரயாணப்படுவாள் என்று, மரணமானாலும் ஜீவனானாலும் நீ தங்கும் எந்த இடமானாலும் நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீ என்ன செய்தாலும் உன் தேவன் என் தேவன், உன் இடம் என் இடம், நீ செய்வது நான் செய்வேன், உன்னுடைய இடம் என்னுடைய இடம், எல்லாவற்றிலும் உடன்படிக்கை செய்தால் ரூத் நகோமியோடு. நகோமியை நம்பி போன ரூத் மீண்டும் ஒரு மறுமணம் செய்கிறாள். அவளுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கிறது, நிறைவான பலன் கிடைக்கிறது. கர்த்தர் அவரை சரியான ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா மோசேயை பின்பற்றினான். இந்த யோசுவா மோசேயை பின்பற்றினான் என்று வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவும் இல்லை. எங்கிருந்து யோசுவா மோசேக்கு பிறகு வந்தார் என்றும் புரியவில்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுகிறோம், ஏதோ ஒரு தூரத்திலிருந்து இந்த மோசேயை உற்று கவனித்து அவரை பின்தொடர்ந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய மகன்தான் யோசுவா. ஆகையினால தன் ஓட்டம் மோசேக்கு முடியும் போது தன் 2 கைகளையும் யோசுவாவில் வைத்து அவனை அபிஷேகம் பண்ண போது ஞானத்தின் ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார். அவன் மோசேயை காட்டிலும் பலத்த காரியத்தை செய்தான். இந்த எலிசா எப்படி தீர்க்கதரிசி எலியாவோடே நான் பிரயாணப்படுவேன், எனக்குரிய இடத்தை நான் கரை சேருவதற்கு இந்த ஊழியக்காரன் என்னை கொண்டு போய் கரை சேர்த்து விடுவான் என்று அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்ததோ, ரூத்துக்கு எப்படி நகோமியை பின்பற்றினால் நான் போய் என் இடத்தில் கரை சேருவேன் என்று அவளுக்கு ஒரு வெளிப்பாடு பிறந்ததோ, மோசேயோடு நான் பின்தொடர்ந்தால் யோசுவாவாகிய எனக்கு கானான் தேசத்தில் ஒரு பிரவேசிப்பு உண்டென்று இந்த யோசுவாவுக்கு எப்படி வெளிப்பாடு பிறந்ததோ, அப்படி கர்த்தர் இன்றைக்கு நமக்குள் ஒரு வெளிப்பாடை பிறக்க பண்ணுவாராக. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வாஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.